அட என்ன சும்மா கலைஞர் கலைஞர்னு தூக்கி பிடிக்கிறீங்க. அப்படி என்ன பண்ணிட்டாரு அந்த கலைஞரு? எது என்ன பண்ணிருக்காரா? நல்லா கேட்டப்போ முதல்ல மனுஷனை சக மனுஷன் சுமக்க கூடாதுன்னு கை ரிக்ஷாவை ஒழிச்சது கலைஞர் தான். குடிசை மாற்று வாரியம் மூலம் தான் லட்சக்கணக்கான பேரு காங்கிரீட் வீட்டுக்கே போனாங்க. இல்லனா இன்னைக்கு கூட வெயில் காலத்துல குடிசை எரிஞ்சு போச்சு அப்படின்னு பல நியூஸ் வந்திருக்கும். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, கவர்மெண்ட் வேலையில 30% இட ஒதுக்கிருப்பா. குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ்ல பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்தது கலைஞர் தான். இது இல்லாம உள்ளாட்சி அமைப்புல 33% இட ஒதுக்கீடு, படிக்கிறதுக்கு உதவித்தொகை, கல்யாணம் பண்றதுக்கு உதவித்தொகை, பேறு காலத்துல உதவித்தொகை, கைம்பெண்களுக்கு உதவித்தொகைன்னு லிஸ்ட் ரொம்ப பெருசு. இதோ இன்னைக்கு பல பேரோட உயிரை காப்பாத்துது 108 ஆம்புலன்ஸ். அத கொண்டு வந்ததும் கலைஞர் தான். என்னன்னு சொல்றீங்க? கலைஞர் இவ்ளோ பண்ணிருக்காரா? ஆமாப்பா, கலைஞர் மட்டும் இல்லனா கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை, சென்னையில வள்ளுவர் கோட்டம், கத்திப்பாறை பிளே ஓவர், டைடல் பார்க்னு எதுவுமே இருந்திருக்காது. இந்த திருவாரூர் தேரு இப்ப வரைக்கும் ஓடி இருக்குமானே தெரியலையே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லா சாதிக்காரனும் அர்ச்சகரா இருக்க முடியாது. ஆதி திராவிடர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1%, இஸ்லாமியர்களுக்கு 3.5%ன்னு பாகுபாடே இல்லாம கிடைச்ச இந்த இடஒதுக்கீடெல்லாம் கிடைச்சிருக்காது. இன்னும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், உழவர் சந்தை, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. அது இல்லாம தேர்ட் ஜெண்டருக்கு திருநங்கைன்னு பேர் வச்சு அவங்களுக்கான திட்டங்கள், அது ஒரு லிஸ்ட். இன்னும் ஏகப்பட்டதா இருக்குப்பா. அதாவது பெரியாரோட எல்லா கொள்கையையும் நடைமுறையில சட்டமா கொண்டு வந்தது கலைஞர் தான். அச்சோ, டைம் ஆயிருச்சு, மெட்ரோலே போயிருவோமா? தம்பி கலைஞர் இல்லனா அந்த மெட்ரோவும் கிடையாதுப்பா. என்னென்ன சொல்றீங்க? மெட்ரோவுமா? ஆமாப்பா, பின்ன சும்மாவா சொன்னாங்க நவீன தமிழ்நாட்டோட தந்தைன்னு? உயிரினும் மேலான அன்பு உடல் நிரப்புகிறேன்.